காலபுருஷனுக்கு சமசப்தம ராசி, மேஷத்துக்கும் துலாமுக்கும் நிறைய வசியத்துக்குரிய ராசி, அந்நியத்துக்கு ராசி. இந்த மேஷ ராசியும் துலாம் ராசியும் பொறுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும், நல்லாவே இருக்கும். பிரச்சனைகளுக்கு குறையும், நல்லாவே இருக்குன்னா பிரச்சனைகள் குறையும். அந்த மாதிரி சமசப்தம ராசி துலாம் ராசி. ஆக இருப்பதோடு பழகு, அதுதான் உனக்கு அழகு. இல்லாததை நினைத்து காலத்தை வீணாக்காதே. எப்போதுமே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ன போதிப்பவர்கள் நீங்க தான். யாரு? துலாம் ராசி. துலாம் ராசியும் தனுசுக்கும் நிறைய தடவை நான் நிறைய பதிவில் ஒப்பிட்டு தான் சொல்லியிருக்கிறேன். நீங்க தப்பு பண்ணாலும் உங்களுக்கு அது பிடிக்காது. அப்ப அடுத்தவங்க தப்பு பண்ண நீங்க என்ன நிலைமையில இருப்பீங்க? அதை நான் சொல்ல தேவையில்லை. அப்படிப்பட்ட ராசி துலாம் ராசி. மதிப்பு, மரியாதை, வணக்கம், வாழ்த்துக்கள், ஈகை உணர்வு, நீதி, நேர்மை, எல்லாத்துக்கும் அழகுக்கு அழகு காட்டக்கூடியது தான் உங்களுக்கு. ஆக உங்கள் ராசிக்கு ராசிநாதன் உச்சம். அப்போ உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு சுபிட்சமான வருஷம். ராசிநாதன் உச்சமாக இருக்கிற சுபிட்சமான வருஷம். அதே நேரத்தில் நீசபங்க ராஜ யோகமாக புதனும் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்துருக்காங்க, புதனோட இருக்காங்க. அப்போ 6க்கு உரியவர் 6ல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது புது வருஷத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணமெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ குருபலம் வேற இருக்குது. இந்த 30/4/2024 ஏப்ரல் 30 வரையும் உங்களுக்கு குருபலம் நிறையவே இருக்குது. அப்போ குருபலம் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு என்னென்ன நீங்கள் சேமித்து வைக்கணும், என்னென்ன செய்யணும் எல்லாமே நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே கிரெடிட் ஆகி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வரும்போது அஷ்டமத்து குரு வருது. சுவாமிஜி என்றைக்குமே உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னுடைய கண்மணியாக நேயர்களுக்கு எதிர்காலம் தான் முக்கியம். இப்போ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிடுங்க, அடுத்து கேட்பீங்களா, ஒரு வார்த்தை சொன்னீங்களான்னு நிறைய கேட்குறாங்க. அதுதான் இங்கே முக்கியம். ஆக அஷ்டமத்தை குரு வரும்போது செலவு அதிகமாக போகும். வேகமான உலகத்தில் சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு முடியல, யாருனாலும் முடியல. வித் மைசெல்ஃப் யாருனாலும் முடியலை. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால கொஞ்சம் நிலுவையில் உள்ள பணமெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது. துலாம் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கார், கவலை வேண்டாம். உங்களுக்கு 5ல் செவ்வாய் சனி, பூர்வ புண்ணியம், உங்களுடைய குழந்தைகள் படிப்பு தடைகள் வரத்தான் செய்யும். அது 7.5 கும்பராசியாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும், ஹாஸ்டலில் சேர்க்கணும், வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், படிச்சுட்டு வேலை இல்லைன்னா வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படியெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக துலாம் ராசிக்கு ஏற்கனவே உங்களுக்கு காற்று ராசி, அங்கே கும்பத்தில் இருக்கிறதும் காற்று ராசி. அப்போ மிதுனம் துலாம் அந்த பதிவில் வரும்போது உங்களுக்கு வெளியே போகிறதுக்கான வாக்கு, வெளியே போகிறதுக்கான வசதி, வெளியே போகிறதுக்கான சந்தர்ப்பவாதி எல்லாமே உங்களுக்கு உண்டு. அடுத்து உங்களுடைய 6-7ல் குரு, 6-7ல் குரு சூரியன். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 2 பேருமே உங்களுக்கு வில்லங்கம் பிடிச்சவங்க தான். இப்போ பாசிட்டிவ் பரம் நம்ம பார்த்துட்டோம், சொல்லிட்டோம். 12ல் கேது பரவாயில்ல, 12க்கு உரியவர் நல்லா தான் இருக்காரு. 12ல் கேது அயன சயனத்துக்குரியவர் தான். ஆன்மீக தேடலில் இருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய 7ல் பாருங்கள், துலாமுக்கும் மேசத்துக்கு ஏற்கனவே வசிய ராசின்னு வேணால் சொல்லிட்டேன் ஒழிய, ஆனால் அங்கே இருக்கிறது செவ்வாய் இல்லை, குருவும் சூரியன் இருக்காங்க. மிகப்பெரிய கமாண்டர்களா, மிகப்பெரிய கமாண்டர்கள். அவங்களுக்கு வேலையே செய்ய தெரியாது, குறையே சொல்லக்கூடியவர்கள், குறையேதும் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த குரு அம்சம் உள்ளவங்களாம் பாருங்களேன், குறை தான் இருக்கும், குறை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கோள்கள் சூரியனும் குருவும் சற்று கவனமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனைவி, துணைவியார், பார்ட்னர்ஷிப். ஏற்கனவே 2க்கு 7க்குரிய குரு, 2க்கு 7க்குரிய செவ்வாய், உங்கள் ராசிக்கு 2க்கு 7க்குரிய செவ்வாய் சனியோட சேர்க்க மோசமான சேர்க்கையில் இருக்கார். அகப்பட்டுக்கிட்டார், அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றார், துவண்டு கொண்டு எப்படா தப்பிப்பது என்று தப்பிப்புன்னு இருக்கார்.
அப்படிப்பட்டவர் இருக்கும்போது அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கணும்? அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நேரம் இருக்கும். அதை குறைத்து கொள்ளுங்கள். குறுபார்வை இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தை சிதற விடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி இருந்தால் தான் நிச்சயமாக இந்த குரோதி ஆண்டை விரோதி ஆண்டு இல்லாமல் நீங்கள் கொண்டு போகலாம். விரோதி ஆண்டு இல்லாமல் நீங்கள் கொண்டு போகலாம். எனவே தான் நிச்சயமாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல இந்த 30 நாள் வரையும் எதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க, பேர் எடுத்துக்கங்க, ஆரம்பிச்சுக்கங்க. கலைகளாக இருந்தாலும் சரி, புது மனைகளாக இருந்தாலும் சரி, புது மனையாக இருந்தாலும் சரி, மனைகளாக இருந்தாலும் சரி, ஸ்வீட் கடையாக இருந்தாலும் சரி, ஜவுளித்துறையாக இருந்தாலும் சரி, பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அழகு சம்மந்தப்பட்ட தொழில் இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லா ஸ்டடி பண்ணிக்கங்க. ஸ்டடி பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கங்க. துலாம் ராசி, சிம்ம லக்கணம், மேச ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்கணம் கன்னி ராசி தான், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்கணத்துக்கு கன்னி ராசி ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் சிம்ம லக்கணம், கடக லக்கணம். அப்போ கடக லக்கணத்துக்கு நீங்கள் கடக லக்கணமாக இருப்பீங்க. நடக்கக்கூடிய தசா புத்தி குரு திசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில் குரு புத்தி, சூரிய திசையில் செவ்வாய் புத்தி, சூரிய திசையில் குரு புத்தி. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா லக்னமும் மோசம், ராசியும் தசா புத்தி மோசமாக இருக்கும்போது அப்போ துலாம் ராசி எச்சரிக்கையாக இருக்கணும். விவசாயம் அடிச்சு நொறுக்குங்க. பட்டம் வரையும் வாங்கலாம், பதவி வரையும் வாங்கலாம். ஆராய்ச்சி பண்ணுங்க, விவசாயம் பண்ண வைங்க, நல்லா டீல் பண்ணுங்க, நல்லா வருவீங்க நீங்கள் இந்த வருஷத்தில். அந்த வருஷம் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு ஷூட்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு தசா பற்றி உங்களுடைய 7ஆம் துலாம் எப்படி இருந்து என்ன ரொம்ப கஷ்டப்பட்டீங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி. கன்னி, துலாம், விருச்சகம் தலைகீழாக நின்றீங்க. இப்போ தான் அந்த வாய்ப்பு, நல்ல வாய்ப்புலாம் வருது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பாக அமையும். நல்ல உங்களுக்கு எப்போதுமே எது செஞ்சாலும் அந்த பொறுமையோடு செய்யக்கூடியவங்க நீங்கள். அதனால தான் அந்த லேட்டு பிக்கப்புங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி டீ கொடுத்தா பிக்கப், லேட்டு பிக்கப். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய வீடு உங்களுக்கு. அதன் சுவாதி 27 நட்சத்திரத்தில் சுவாதி தேடி பிடிக்கணுங்க. சுவாதி சாதாரண நினைக்காதீங்க, சுவாதி தேடி பிடிக்கணும். புனர்ஜென்மம் இருந்தால் தான், பூர்வ ஜென்மம் பணம் இருந்தால் தான் அந்த நட்சத்திரத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட சிறப்பான வீடு அமைந்த இடம் துலாமுகத்தில் அதில் அடைக்கலப்பட்டிருக்கு. எனவே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு குரோதி ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து அல்ல. கூடுமானவரை அடுத்த குரு பயிற்சின்னா இந்த தடவை ஒரு பயிற்சி தான், குரு பயிற்சி மட்டும்தான். அதனால தான் இந்த குரு பயிற்சிகளாக ஸ்டடி பண்ணிக்கங்க, ஸ்டெப்லைசர் பண்ணிக்கங்க, கிரெடிட் பண்ணிக்கங்க, கலெக்ஷன் பண்ணிக்கங்க, தேவையில்லாத செலவுல குறைச்சிக்கோங்க. இவனால சொல்லிட்டு தவிர இப்பவும் சொல்லிட்டு வர்றேன். மே மாதத்துக்கு மேலே சிரமப்படாது. மே மாதத்துக்கு மேலே சிரமப்படுங்க. தசாபத்தியை பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வணங்க வேண்டியது நிச்சயமாக மகாலட்சுமி வழிபாடு நல்லா பண்ணுங்க, பெருமாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. ஒரு தடவையாவது திருப்பதி போயிட்டு வந்துருங்க, திங்களூர் போயிட்டு வாங்க, திருப்பதி போயிட்டு வாங்க. பெருமாள் கோயில் 108 வைணவ தலங்களில் எங்கே உங்களுக்கு கிடைக்குதோ, சக்கரத்தாழ்வார் உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற 108 முதல் தலம் வைணவ தலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் வழிபடுங்க. அப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தாக்கங்கள் குறைஞ்சு நிச்சயமாக கலெக்டிவிட்டியை மறந்துடாதீங்க.